நான் வந்து 4th பேட்ச்ல பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஃபீட்பேக் கொடுக்கணும்னா ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணுனாதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் எதுவுமே நான் கொடுக்கல. சும்மா மேம் நல்லா இருக்கு, நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளா அதை யூஸ் பண்ணி நம்ம அதை ட்ரை பண்ணி அது எப்படி வருது, எப்படி இருக்குது, என்னன்னு பார்த்த அப்புறம் சொல்லலான்னு தான் இவ்வளோ நாள் கேப் ஆகிட்டு மேம். கிளாஸை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஒவ்வொருத்தங்களுக்கும் புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லி தந்தீங்க. நானும் நிறைய கிளாஸ் கற்றுக்கிட்டேன் ஆன்லைனில். அப்போது அவங்க ஒன்லி டெக்ஸ்ட், அதாவது மெசேஜ் பண்ணலாம். நம்ம என்ன நினைக்கிறோன்ட்டு மெசேஜில் ஃபுல்லாக நம்மளால சொல்லவும் முடியாது. முக்கால்வாசி மெசேஜ் அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம எப்போ என்ன டவுட் வருதோ அதெல்லாம் அப்பப்போ சொல்லி கிளியர் பண்ணுறீங்க. எப்பவுமே யூடியூப் பார்த்துட்டு கேக் பண்ணுவேன். பாருங்க, நான் சூப்பராக கேக் பண்ணுவேன் எடுப்பேன், ஆனால் சரியாகவே வராது. இதில் ஜாயின் பண்ணும்போதும் சொன்னாங்க போச்சு, என் ரொம்ப வம்பா போச்சு என்னன்னையும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல, பெருமையாக சொல்கிறாங்கம்மா. அதே மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பபிலானா ஒரு பொண்ணு இருக்கு, அவ கேக் செய்கிறா, நல்லா செய்கிறா, நீட்டாக செய்கிறா அப்படின்ட்டு ஒரு நேம் வந்திருக்கு மேம். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கே தெரியுது நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் நம்மளா கேக் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் கற்றுக்க வந்தேன். இப்போ இதோ இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டராவது எடுத்திருப்பேன் மேம். என் ஃப்ரெண்டு வந்து இதே மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணான். அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நானும் அவளும் தான். நான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன். இப்போ என்னன்னா அவங்க சொல்லி கொடுத்தது ஒன்று தான் மேம். ஸ்பாஞ்ச் கேக், இதை வச்சு ரெட் வெல்வெட் பண்ணலாம், சாக்லேட் பண்ணலாம், ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் கலரை மாற்றி மாற்றி பண்ணுங்க, விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி டிசைன் பண்ணுங்க. இவ்வளோதான். 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்களாம். என்ன உனக்கு 4 நாளா அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு 4 நாள் தான் அப்படின்னு நான் சொன்னேன். எங்களுக்கு 2 மணி நேரத்தில் சொல்லி தந்துட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லி தந்தாங்கன்னு அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்களோ அதை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை மேம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம எங்கே போனாலும் ரூபாய் அதிகமாக இருக்க இடத்துல தான் நீட்டாக சொல்லி தருவாங்க, தெளிவாக சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். யார் எப்படி சொல்லி தருவாங்கன்னு நமக்கே தெரியாது. எப்போவுமே நம்ம வந்து ரூபாய் அதிகமாக இருந்ததுன்னா இவங்க நீட்டாக பண்ணி தருவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம நார்மலாகவே வந்துருக்கோம். கம்மியாக இவங்க வாங்குறாங்களே, அப்போ இவங்க சரியாக சொல்லி தர மாட்டாங்களா இருக்கும். இவங்க அதிகம் வாங்குறாங்க, அப்போ இவங்க நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணுறாங்க. அப்படிதான் என் ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டா. இப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பரவாயில்ல, உனக்கு க்ரீம்லேயே விதவிதமான க்ரீம்லாம் சொல்லி தந்திருக்காங்களே அப்படின்ட்டு. 2 ரூபா சேர்ந்து தான் கேக்கு கிளாஸ் கற்றுக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அவள் ஒன்றில் ஜாயின் பண்ணிட்டா, நான் ஒன்றில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கேக் கிளாஸ் கற்றுக்கிட்டதுலேருந்து என் வாழ்க்கையே மாறி இருக்கணும். என்ன சொல்கிறது, இந்த ஊரில் ஒரு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கேன், தெரிகிற மாதிரி இருக்கேன். இது வரைக்கும் தெரியாது, பபிலாவா தெரியாதவா வீட்டுக்குள்ளேயே இருப்பா அந்த மாதிரி. இப்போ ஊருக்கு தெரியுது கேக் பண்ணுறா, நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட்டையும் அவங்க ஒய்ஃபும் நல்லா கேக் பண்ணுறாங்களே, எங்களுக்கு ஒரு கேக் அப்படின்ட்டு ஆர்டரும் அதிகமாக இப்போ வருது. நான் எங்கே வருமோ, நம்ம வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டோம், எப்படியோ என்னவோன்னு நினச்சேன். சரி, நம்ம பொண்ணு பசங்களுக்காண்டி நம்ம வந்து இந்த கேக்கு நீட்டாக கற்றுக்கிடுவோம், அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சி மட்டும்தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு பிஸ்னஸை கற்று தந்துருக்கீங்க. பரவாயில்லையே, நம்மளாலையும் பண்ண முடியுது அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்கை சொல்ல முடியாது. இவ்வளோ நாளாக வீட்டில் நம்ம படிச்சிருக்கோம், அதனால் எந்த இதுவுமே பண்ணாமல் சும்மா வீட்டில் இருக்கும்போது அது தெரியலை. அவங்கக்கிட்ட இருந்து அந்த பேமெண்ட்டை வாங்கி என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து இந்தாங்க 500 ரூபா நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேம். ஏன்னா எப்போவுமே அவங்ககிட்ட இருந்தே ரூபாய் வாங்கி 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 பழகி எடுத்தாலும் அவங்ககிட்ட வாங்கி இப்போ என்னோட ரூபாய் அப்படின்ட்டு என்னோட காசு அப்படின்னு நினச்சி நான் வச்சுக்கிடுங்க, நீங்கள் செலவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி கொடுக்கும்போது என் வீட்டுக்காரர் என்ன பார்த்தது, பரவாயில்லையே இவளாலையும் ஏதோ முடியும் போல் அப்படின்னு நினச்சி அவங்க பார்த்தாங்க. அந்த இது ஃபீலிங்கை சொல்லவே முடியாது மேம். அதுக்கு எல்லாத்துக்கும் பானு மேம் அண்ட் ரோஜா மேம் உங்களால் தான். முக்கியமாக பானு மேம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுங்க மேம், இந்த வார்த்தையை வந்து நான் யார் கேட்டாலும் உங்கள் ஞாபகம் தான் வரும், யாராவது சொன்னாலும் உங்கள் ஞாபகம் தான் வரும். சொல்லுங்க மேம் என்ன அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தை வந்து யார் சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் தான் வரும் மேம். எங்கள் அம்மாவுக்கு சூப்பராக கேக் கற்று கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் கை தட்டிருக்காங்க. தேங்க்யூ மேம். கேக்கு சூப்பராக இருந்து மக்களே.
எங்கேயோ போயிட்டா மக்களா, நல்லா இருப்பா, சூப்பர் வேலை. யாரும் ஒருக்கா வாங்கினே ரெண்டாவது வாங்குவாவ. அவ்வளோ அழகாக இருக்குன்னாரு அவர். அனிசவரம் சூப்பராக இருக்குன்னாரு. 2 பீஸு கொடுத்துட்டு இருந்தா. எங்களுக்கு கருப்பில் கொஞ்சோல வச்சு தாயாமக்கா, ஒரு 10 பீஸு போல் தாயாம். ரூபா எவ்வளோன்னு சொல்லு வாங்க. தம்பிக்கையில் நிறைய க்ரீம் இருந்தோடனே அவனுக்கு திகட்டுவான். கருப்பு வாங்கிட்டாமானி, கருப்பு செய்ததா என்னம்மாக்கா. கேக்கு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டாக வெளியே கொடுத்த ஃபஸ்ட்டு கேக்கோட ரிவ்யூ மேம் இதுதான் ஃபஸ்ட்டாக எனக்கு அந்த கேக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, நல்லா இருக்கா எப்படி என்ன யாதுன்னு சொன்னது ஃபஸ்ட்டு ரிவ்யூ இதுதான் மேம். அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே தெளிவாக பேசிட்டேன்னா என்னன்னு எனக்கே தெரியல. நான் வந்து ஆனால் என்னோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நீங்கள் 2 பேர் தான் மேம். தேங்க்யூ பானு மேம் அண்ட் ரோஜா மேம். தேங்க்யூ ஸோ மச்.